Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 514 part 1. ஓபன் பண்ணா நம்ம நமி இருக்க ஸ்கை ஐலாண்ட காட்டுறாங்க. அவங்க நியூஸ் பேப்பரை செம்ம காண்டா படிச்சுட்டு இருப்பாளா. அங்க இருக்க பெருசுங்கெல்லாம் ஒரு வழி அவளை கண்டுபிடிச்சாச்சு, விடாதீங்க. அவன் நம்மளோட ரிசர்ச் பேப்பர் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அதுவும் நம்மளை ஏமாத்திட்டு அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாமா? நம்மளோட நல்ல மனசை ஏமாத்திட்டா அவ ஒரு திருடி அப்படி இப்படின்னு அடிச்சு புரண்ட அடுத்தடுத்து அவன் மேல கம்ப்ளைண்டா வச்சு வேகமா அப்படி வருவானுங்க. இப்ப லூஃபி பண்ண வேலையால நமியுமே இங்கதான் கொஞ்ச நாளைக்கு இருந்தாகணும். அதனால என்ன பண்ணிருவானா, அவ ஆட்டைய போட்ட ரிசர்ச் நோட்ஸ், வெதர் பால், ஹரதாச கூட இந்தாங்க வச்சுங்கன்னு கொடுத்துருவாளா. அவங்க அப்பவுமே சைலண்ட் ஆகிற மாதிரி இல்ல. ஏனாதான் திருப்பி நீ கொடுத்தாலும் நீ எங்களை ஏமாத்தி இருக்க, உன்னை மன்னிக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு கத்துவானுங்க. அவ மண்டி போட்டு மன்னிப்பே கேட்டுருவா. அவ இந்த அளவுக்கு இறங்கி பேசுறான்னா அப்படியே அவளை லபக்குன்னு ஏத்துக்கணும். அதை விட்டுட்டு இல்ல 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 கண்டிப்பா உன்னை நாங்க நம்பவே மாட்டோம், இவளை இங்க இருந்து அடிச்சு விரட்டணும், இனிமேட்டு இவ இங்க இருந்தானா நமக்கு தான் ஆபத்தும்பானுங்களா. நமிக்கு வேற வழியில இங்கதான் இருந்தாகணும். அதனால நைஸா கியூட்டான பொண்ணு மாதிரி நடிப்பா. நான் நாட்டியா நானா தொல்லை பண்றேன் அப்படின்னு கேட்டவனே அங்க இருக்கவனுங்களா அப்படியே அமைங்கிடுவானுங்க. ஐயோ அப்படியெல்லாம் நாங்க சொல்லவே இல்லையாமா, நாங்க என்ன சொல்ல வந்தோம்னான்னு ஒரு 2-3 பேர் எடுப்பானுங்க. ஆனா அதுலயும் ஒரு சில பேர் உசாரா இன்னும் கான்ல தான் இருப்பானுங்க. ஆனாலும் அவன் விடாம நடிச்சு அங்க இருக்க ஒருத்த மேல பழிய தூக்கி போட ட்ரை பண்ணுவான். அவன் கதருவான், என்னையா இவ பொசுக்குன்னு ஏமால பழிய தூக்கி போறான்னு. இப்படியே ஒவ்வொருத்தரையுமே அவன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தவன மறுபடியும் அத்தனை பேரும் காண்டாயிருவானுங்க. அதுக்கப்புறம் அழுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டே நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்னைய மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன்பா. ஆனா அவனுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதனால அவன் என்ன டிராமா பண்ணுவான்னா, என்ன நீங்க மன்னிக்கல, நான் நிஜமாவே திருந்திட்டேன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்னு இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா நான் தண்ணியில குச்சி காட்டுறேன்னு அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓடுவாளா. உடனே அத்தனை பெருசுகளும் வேகமா அவளை ஃபாலோ பண்ணிட்டு ஓடுவானுங்க. ஐயோ குதிச்சிராதமா குதிச்சிராத, நாங்க தேவையில்லாம உன்னை அள வச்சிட்டோம், இந்த சின்ன வயசுல உன் உசுர முடிவுக்கு கொண்டு வந்துடாத அப்படி இப்படின்னு கத்திட்டே ஓடி வருவாங்க. அவ இல்ல நான் போறேன் போறேன்பா, எங்களை மன்னிச்சிருமான்னு கதறிக்கிட்டே வருவானுங்க. டப்புன்னு ஸ்டாப் பண்ணி சரி சரி உங்களை மன்னிச்சிட்டேன், ஃப்ரீயா விடுங்கப்பா. ஆனா பஞ்சாயத்து என்னன்னா, அந்த ஓரத்துக்கிட்ட வந்து அப்படியே இவ யூட்டர்ன் போட்டு வந்து நின்னுக்குவா. ஏன்னா இதெல்லாம் அவளோட பிளான் ஆச்சே. பட் அவனுக்கு அது தெரியாது இல்ல. அவனுக்கு முக்குல போய் முக்கிட்டு இருப்பானுங்க. ஐயோ விழ போறோம்னு. அங்கதான் அவளோட இன்ட்ரோடக்ஷனை கொடுப்பா. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கதான் இருக்க போறேன், என் பேரு நமி, எனக்கு தங்கறக்கு திங்கறக்கு தூங்குறதுக்குன்னு ஒரு பிரைவசியான இடம் வேணும். அவனு அங்க கதறிட்டு இருப்பானுங்க. ஐயோ விழ போறோம்னு. ஆனா அதெல்லாம் அவ கண்டுக்கிற மாதிரி இல்ல. எனக்கு கம்ஃபர்டபுளா தூங்குறதுக்கு ஒரு நல்ல பெட் வேணும், படுத்துக்கிட்டே குளிக்கிறதுக்கு சூப்பரான டப் வேணும், அப்புறம் ஒரு பெரிய கிளாசெட் வேணும். தேங்க்ஸ் கிராண்ட்பா, சீக்கிரமா வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பிடுவா. இங்க இவனுங்க கதறுவானுங்க, அடி பாவி சண்டாளி, இங்க கீழே விழ போறோம் கண்டுக்காம போறாளேன்னு. அங்க ஹரதாஸ் அப்படியே பேனு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம நமிக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். லூஃபி அவளுக்காண்டி என்னென்னலாம் பண்ணிருக்கான் அப்படி இப்படின்னு. அவன் நேரா ஹரதாஸ் வீட்டுக்கு தான் போவா. அவருக்கு ஒண்ணும் புரியல. அவ தான் கிளம்புறேன்னு சொல்லி அடிச்சு புரண்டு இங்க இருந்து வேகமா கிளம்பினால. அப்புறம் ஏன் சடனா திரும்பி வந்தேன்னு கேப்பாரு. அதெல்லாம் நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, எனக்கு இந்த வெதரியாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்ன அவரு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்ப இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்களே வெதரியா, அது விண்டோட ஃபோர்ஸ் மூலியமா இந்த உலகத்தையே அப்படியே வானத்திலேயே சுத்தி வரும். சில டைமுங்கும் போது இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ளைஸ் அது இதுன்னு தேவைப்படும். அது எல்லாத்தையுமே கீழே பூமிக்கு போய் அவங்க வாங்கிட்டு திருப்பி மறுபடியும் கண்டினியூ பண்ணி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபர்மேஷன்னா எந்த மாதிரினா, இந்த வெதர் கண்டிஷன் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், அது எப்போ எப்படி இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிப்பாரு. ஆனா நமி அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம அங்க இருக்க புக்கை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பா. என்னன்னா ஒரு ஐலாண்ட்ல லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் வந்து மழை மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை பத்தியுமே அந்த பெரியவருக்கு ஆல்ரெடி தெரியும் போல. அது வந்து நியூ வேர்ல்டுல இருக்க ஒரு ஐலாண்டுன்னு சொல்லுவாரு. இங்க தானே அந்த மேட்மாங்கிங்கிறவன் போனா. இப்ப நம்ம நமி அங்க போகணும்னா போலாம், ஆனா அப்படி போனா எதிர்பாராத விஷயங்கள் கண்டிப்பா நடக்குங்கிற மாதிரி அடிச்சு சொல்லுவாரு. மொத்தத்துல இது ஒரு பெரிய உலகம், இங்க வெதரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம நமி உடனே சொல்லிடுவா, நான் கெஞ்சி கேட்கிறேன் எனக்கு இதை கத்து கொடுங்கன்னு. அதாவது அந்த பெரியவருக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே கத்து கொடுக்கணுமாமா. மெயினா நியூ வேர்ல்டோட வெதரை பத்தி. ஏன்னா நம்ம ஆளுங்க அத்தனை பேர்த்தையுமே பாதுகாப்பா பத்திரமா கூப்பிட்டு போக வேண்டியது நம்ம நமியோட கடமை. ஏன்னா அவ தானே நேவிகேட்டர். ஷிப்ல போகும்போது நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாகணும். எங்க கேப்டன் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் போன்னு சொல்லுவாரு. அந்த டைம் எல்லாம் நான் தான் ரூட்டை பக்காவா பார்த்து நேவிகேட் பண்ணி கூட்டு போகணும். ஏதாச்சும் எக்கு தப்பாச்சுன்னா எல்லாத்தோட உயிருக்குமே ஆபத்து. எங்க கேப்டன் லூஃபி கிங் ஆஃப் த பைரட்டா மாறணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. சோ அவரை ஒரு நல்ல நிலைமைக்கு போய் உட்கார வைக்கணும்னா நான் ஒரு நல்ல நேவிகேட்டரா இருக்கணும். அதுக்காக இதெல்லாத்தையுமே நான் கத்துக்கணும்னு உடனே அவருக்கும் செம ஹாப்பி. பரவாயில்ல உன்னோட கேப்டன் உன்னை நினைச்சு பெருமைப்படணும், இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு க்ரூ மெம்பர் இருக்கிறானா அது சும்மாவா, சரி ரைட்டு கேட்டுட்டே செஞ்சுதான் ஆகணும்னு அவரும் ஓகே நீர்வாரு. உடனே நமி உங்களுக்கு எங்க கேப்டனை பத்தி ஒன்னும் தெரியாது, அதே மாதிரி தான் அவனுக்கு கடலை பத்தி ஒன்னும் தெரியாது, எப்ப பார்த்தாலும் சரி ஏதாச்சும் கிறுக்குத்தனமான வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். பட் அவனை நான் தனியா விட்டேன்னா கண்டிப்பா லூசு பைய செத்து போயிருவான்னு சொல்லி நம்ம நமி கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணு லூஃபின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு வெறித்தனமா கத்தனால அதை யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படுவா. அது மட்டும் இல்லாம நம்ம லூஃபி
வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரைட்டான ஆள் இல்ல, ஆனா ஹை மெயின்டெனன்ஸ், அதனாலதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறான். சோ இப்போ எனக்கு வெதர் பாலை பத்தி சொல்லி கொடுங்கன்னு சொல்லி இன்னையில இருந்தே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவான். பட் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்ல. வெதரியாவோட கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் பார்த்தா அந்த வெதர் பால் தான். இன் கேஸ் அதை தப்பா ஏதாச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த உலகமே அப்ஸ் அண்ட் டவுன் ஆயிரும். ஏன்னா அதை ஒரு வெப்பனா கூட யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அவளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, தெரிஞ்சுக்கணும். சோ சந்தோஷமா லூஃபியை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறுவேன் லூஃபின்னு அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி பால்டிமோர்ல காட்டுறாங்க. அந்த வேகா பங்க் லெபார்டரிய நம்ம பிராங்கி கண்ட மேனிக்கு வெடிச்சு செதற வச்சான்ல, அதுக்கப்புறம் பையன் செத்து போயிட்டான்னு பார்த்தா அதான் இல்ல, உயிரோட தான் இருக்கான். ஆனா மூஞ்ச பார்க்க தான் கொடூரமா இருக்குது. அதை பார்த்துட்டு தாத்தா பேரன்னு எல்லாருமே பீதி ஆயிருவாங்க. அதே நேரம் நேவி ஆளுகெல்லாம் போட்டு மண்டையை பிச்சுட்டு கிடப்பானுங்க. ஏன்னா இந்த வேலையை யாரு பண்ணா இதுக்கு பண்ணான்னு ஒண்ணும் தெரியல. சோ ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பயங்கரமா விசாரணை போயிட்டு இருக்கும். ஊர் மக்கள்ல சில பேரு கொரில்லா மாதிரி ஒருத்தங்க சுத்திட்டு இருந்தான். அவன் ஒரு இன்ட்ரூடர், யாரு என்னன்னு தெரியலன்னு சொல்லி பிராங்கியை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா இந்த ஐலாண்டோட ஹார்பரை ரீச் பண்ணணும்னா கண்டிப்பா ஐஸ் பிரேக்கர் தேவை, அதுவும் பெரிய சைஸ்ல தேவை. ஆனா அவன் எப்படி வந்தான்னு தெரியல. பட் விசாரிச்ச வரைக்கும் அவங்க யார சொல்றாங்கன்னா சைபார்க் பிராங்கின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ஹேட் லூஃபியோட பைரட்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனா அவங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் போன மாசம் சபாடி ஆர்கிபெலகோல இருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி இங்க வர முடியும்? அது ஒரு பெரிய குழப்பம். அதுக்கப்புறம் இவங்க மவுண்டன்ல எல்லாம் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் கொரில்லாவையும் கூப்பிட்டு போவாங்க. அப்படியே கட் பண்ணி அங்க ஒரு குகை மாதிரி காட்டுறாங்க. அங்க ஒரு சீக்ரெட் பாதை இருக்கும். அதை பத்தியே அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க அந்த கிட்டோனுக்கும் சரி அவன் தாத்தாவுக்கும் சரி யாருக்கும் தெரியல. சொல்ல போனா இது ஒரு சீக்ரெட்டான லெபார்டரி. இங்க தான் அந்த சைபார்க் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்ப வெடிச்சு செதறிச்சே ஒரு லெபார்டரி. அங்கெல்லாம் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்னு எதுவும் பெருசாலாம் இல்ல, சும்மா டெய்லி லைஃபுக்கு தேவையான இன்வென்ஷன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. பட் பிராங்கிக்கு முக்கியமா என்ன தேவைன்னா வெப்பன் இன்வென்ஷன் தான். அது எல்லாமே இங்க தான் இருக்குது. மூஞ்ச பாத்தீங்களா பிளாஸ்ட் ஆனதுல மொத்தமா கருகி போய் கிடக்குது. ஆனா அவன் என்ன முடிவு பண்ணிட்டான், அங்க இருக்க வேகாவோட இன்வென்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அவன் பாடியை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா ஒண்ணு மட்டும் புரியல, எப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு பிரில்லியண்டா இருந்திருக்கான்னு. நான் இனி இங்க தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு திரும்புவானா, மறுபடியும் அவங்க 3 பேரும் பார்த்துட்டு பயங்கரமா பீதி ஆவாங்க. இதுக்கப்புறம் அவன் இந்த லேப்ல தான் இருக்க போறானாமா. இன் கேஸ் எப்பமாச்சு கோலா தேவைப்பட்டா மட்டும் நான் கீழே வந்து வாங்கிட்டு வந்துக்கிறேன், மத்தபடி நீங்க எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம், என்னால எந்த பஞ்சாயத்தும் வராது, தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, யாருக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லாம நான் இங்கே வாழ்ந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி திரும்புவான். அவன் மூஞ்ச பாக்குற நேரம் பூரா தாத்தாவும் பேரனும் அப்படியே கத்துன்னு கத்தி கதறுவானுங்க. ஏன்டா அப்படியே ஒவ்வொரு டைமும் பார்த்து பதறி தொலைறீங்க, பேசாம இருங்கடான்னா கேட்க மாட்டாங்க, வெளுந்து அடிச்சு ஓடுவாங்க. சரி ரைட் இருங்கன்னு சொல்லி அங்க டைகரோட தோல் எடுத்து மூஞ்சல போடுவானா. இப்ப அந்தாண்டா கொஞ்சம் பரவாயில்லாமாங்க, மறுபடியும் மூஞ்ச காட்டுவான், பயத்துல கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவும் குளிர் அடிக்குதுன்னு சொல்லி நெருப்ப கொளுத்தி குளிர் காஞ்சிட்டு இருப்பான். அப்ப அந்த கிட்டோன் பையலுக்கு ஒரு சின்ன டவுட், அவன் இங்க இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணும்னு சொல்லி வெறி குண்டு கிளம்பினான். ஆனா போகாம ரிட்டர்ன் வந்துட்டால, அதான் ஏன்னு கேட்பான். உடனே பிராங்கி பழைய விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா அவனுக்கு ஒரு சூப்பரான கப்பல் ரெடி பண்ணுங்கிறது கனவு. அந்த கனவை நிறைவேற்றினது நம்ம லூஃபி தான். அது மட்டும் இல்லாம அவன் தான் இந்த உலகத்துக்கே அவனை வெளியில கூப்பிட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சண்டை என்ஜாய்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அது எல்லாமே நம்ம லூஃபியால தான் அவனுக்கு கிடைச்சது. சோ அவன மாதிரி ஒரு கேப்டன் இருந்ததுனால தான் இவனால அவனோட கனவை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. சோ இப்போ இவன் அவனை பாத்துக்கணும்ல. சோ அப்படின்னா இவன் என்ன பண்ணும், பயங்கர ஸ்ட்ராங்கா மாறணும். அப்பதான் இங்க கேப்டன் சொல்ற மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியும்னு பேசிக்கிட்டே நெருப்புக்கு பக்கத்துல போயிருவான். உடனே அந்த டைகரோட தோல் கண்ட மேனிக்கு எரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ 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 ஐயோன்னு கதறிக்கிட்டு அங்க இருந்து வெளியில வந்துருவான். கரெக்டா நேவி ஆளுங்க வேற மலைக்கு தானே வந்துட்டு இருந்தாங்க. இவனை பார்த்துட்டு டைகர் தான் இவங்களை அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லி அப்படியே கதறிக்கிட்டே மேல இருந்து ஓடுவானுங்க. நம்ம போயிலும் ஐயோ எரியுதே எரியுதேன்னு அவன் ஒரு சைடு கதறிட்டு இருப்பான். மொத்தத்துல நம்ம பிராங்கி ரஃப்பான சீ கொண்ட அந்த நியூ வேர்ல்டுக்கு போறதுக்காக இங்க இருந்தே நான் தயாராகிறேன் லூஃபின்னு சந்தோஷமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.